தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். பிரபல நடிகர் நோட்டாவிடம் தோல்வியடைந்தார். பிரபல நடிகர் நோட்டாவிடம் தோல்வியடைந்தார் என்ற தலைப்பில் இந்த காணொலியை காண்கிறோம். 2026 தமிழக சட்டசபை தேர்தல் நேற்றைய தினம் வாக்கு எண்ணிக்கை நடைபெற்றது. ஒரு பிரபல தமிழ் திரைப்பட நடிகர் தமிழக சட்டசபை தேர்தலில் போட்டியிட்டார். அவர் நோட்டாவிடம் தோற்றுப்போனார். இது அனைவருக்கும் ஆச்சரியம் கொடுத்தது. அதாவது நோட்டா வாங்கிய வாக்குகளை விட குறைவான வாக்குகளை பெற்றிருந்தார். அந்த நடிகர் வேறு யாரும் அல்ல, மன்சூர் அலிகான். இவர் ஆரம்பத்தில் புதிய தமிழகம் கட்சியில் பயணித்தார், அதிமுகவில் பயணித்தார். நாம் தமிழர் கட்சி சார்பில் திண்டுக்கல் பாராளுமன்ற தேர்தலில் திண்டுக்கல் பாராளுமன்ற தொகுதியில் 2019ஆம் ஆண்டு போட்டியிட்டார். இந்த முறை சுயேட்சையாக லால்குடி தொகுதியில் போட்டியிட்டார். லால்குடி தொகுதியில் நோட்டா 390 வாக்குகளை வாங்கியது. ஆனால் மன்சூர் அலிகான் 110 வாக்குகளை தான் பெற்றார். நோட்டாவை விட குறைவான வாக்குகளை பெற்றார். நடிகர் மன்சூர் அலிகான் தான் போட்டியிடுகின்ற தொகுதியில் ஏதாவது ஒன்றை செய்து பரபரப்பாக பிரச்சாரம் செய்வார், ஊடகங்களில் பரபரப்பாக தென்படுவார். ஆனால் இந்த முறை அமைதியாக இருந்து கொண்டார். 110 வாக்குகள் மட்டும்தான் அவரால் வாங்க முடிந்தது. அவரை விட நோட்டா அதிகமான வாக்குகள் வாங்கியது, 390 வாக்குகள் வாங்கியது. இது அனைவருக்கும் ஒரு ஆச்சரியத்தை ஏற்படுத்தியது.